இவ்வாய்ப்பை அளித்ததற்கு எமது முதற்கண் நன்றி. மண்ணையும் மரங்களையும் நேசிக்கின்ற தமிழ் தேசியத்தை 24 மணி நேரமும் சுமந்து வருகின்ற கனடாவில் இருக்கின்ற ஓர் மூத்த ஊடகம் கனடிய தமிழ் வானொலி. பல சவாலுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊடகமாக கனடிய தமிழ் வானொலி இருந்தாலும் சவால் நிறைந்திருந்த காலங்களிலும் தாயகத்தின் இக்கட்டான பல காலப்பகுதிகளில் கனடிய தமிழ் வானொலி நம்பிக்கை தரக்கூடிய வானொலியாக இயங்கி வந்திருக்கின்றது. 2009 காலப்பகுதிக்கு பின்னர் எவ்வாறு இந்த வானொலி நிலைத்திருக்க போகின்றது என்ற கேள்விக்கு மத்தியிலும் தன்னை நிலை நிறுத்துவதற்காக பல போராட்டங்களுக்கு ஊடாக தொடர்ந்து இன்றும் இனியும் கனடிய தமிழ் வானொலி பயணிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த பயணத்தில் அயராது எதுவுமே எதிர்பார்க்காமல் புலம்பெயர்ந்த தேசத்தில் இந்த வானொலி நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணித்த கலைஞர்கள், வர்த்தக பெருமக்கள், நலன் விரும்பிகள், நிர்வாக சபை உறுப்பினர்கள், நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கனடிய தமிழ் சமூகத்தினாலும் கனடிய தமிழ் மாணவர் சமூகத்தினாலும் ஏற்படுத்தப்படுகின்ற பல நிகழ்வுகளுக்கு கனடிய தமிழ் வானொலியின் ஒத்துழைப்பு முதன்மையான வகையில் எப்போதும் இருந்திருக்கின்றது. அது மாத்திரமின்றி தாயகத்தில் இருக்கின்ற உறவுகளுக்கும் கனடிய தமிழ் வானொலி தனது அளப்பெரிய பங்களிப்பை மேற்கொண்டுள்ளது. கடந்த 27 ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை நேசித்து கனடிய தமிழர் தேசிய அவையுடன் இணைந்து பயணித்து வருகின்றது. கனடிய தமிழர் தேசிய அவைக்கு நீங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு நமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கனடாவில் தமிழ் மக்களை தமிழ் கனடியர்களாக ஒன்று திரட்டி அவர்களை முன்னகர்த்தி பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் கனடியர்களின் நலன்களை செயல்படுத்துவதற்காக 2010 ஆண்டில் உருவாக்கப்பட்டதுதான் கனடிய தமிழர் தேசிய அவை. கனடிய தமிழர் தேசிய அவை உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை பல அரசியல் இலக்குகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக தமிழ் இன அழிப்பிற்கான அனைத்துலக அங்கீகாரம், அனைத்துலக பொறுப்புக்கூறல், பரிகார நீதி, தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஓர் அரசியல் தீர்வு என்ற பல அரசியல் இலக்குகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கடுமையாக உழைத்து வருகின்றது. 2010 ஆண்டிலிருந்து அரசியல் பரிந்துரைகளை எப்படி கனடாவிலும் அனைத்துலகத்திலும் கனடாவின் மத்திய அரசு, மாகாண அரசு மற்றும் மாநகர அரசு ஆகிய அரச மட்டங்களில் பல சந்திப்புகளின் மூலம் முன்வைத்து வருகின்றது. இதையெல்லாம் நாம் கூட்டாக முன்னெடுத்த அரசியல் முயற்சிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக பார்க்கலாம். மிகவும் முக்கியமாக தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையையும் தமிழ் மக்களை ஒரு தேசமாகவும் கனடா உட்பட மற்ற அரசாங்கங்களும் அங்கீகரிப்பதற்காக தொடர்ந்தும் பல வழிகளிலும் உழைத்து வருகின்றோம். தமிழின அழிப்பிற்கான அனைத்துலக பொறுப்புக்கூறலை அடைவதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் செயற்பாட்டுடனும் இணைந்து பயணித்து அதை வலுப்படுத்துவதற்கான ஆதாரங்களையும் திரட்டி வழங்கி வருகின்றோம். மிகவும் முக்கியமாக தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையையும் தமிழ் மக்களை ஒரு தேசமாகவும்
கனடா உட்பட மற்ற அரசாங்கங்களும் அங்கீகரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையோடு இணைந்து பயணித்து வருகின்றோம். மேலும் கனடிய தமிழர் தேசிய அவையால் உருவாக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் கடந்த மே மாதம் பிரம்டன் நகரில் சிங்கூசி பூங்காவில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. காலம் விரைந்தோடி செல்லும் இன்றைய காலத்தில் விவரிக்க முடியாத கொடூரம் மற்றும் வேதனைகளை எடுத்துரைக்க கூடிய உயிர் வாழ்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் இன்றைய காலத்தில் தமிழ் இன அழிப்பிற்கான பொறுப்பு கூறுதலையும் அதற்கான நீதியை வழங்குதலையும் துரிதப்படுத்த வேண்டிய அவசரம் ஏற்பட்டுள்ள இன்றைய காலத்தில் தமிழ் இன அழிப்பு நினைவகம் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். இதை போன்ற முயற்சிகளை தொடர்ந்து இறுக்க பற்றிக் கொண்டு இனி அடுத்தடுத்து ஆக்கப்பூர்வமான பல முயற்சிகளை எடுக்க வேண்டும். தமிழர்களாகிய நாங்கள் ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து போராடுவதன் மூலம் நிரந்தரமான வெற்றியை நாம் காணலாம். எனவே நம்பிக்கையுடன் தொடர்ந்து போராட அனைவரின் ஆதரவும் மிகவும் அவசியமானது. உங்கள் அனைவரினதும் தொடர்ச்சியான முழு மனதான ஒத்துழைப்பை எல்லா விதத்திலும் தொடர்ந்தும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஈழத்தமிழ் மக்களுக்கான நீதியும் உரிமையும் கிடைத்து அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ்வதற்கான காலம் வரும் வரை இந்த பயணத்தில் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.